அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற காளையுடன் நம்முடைய செய்தியாளர் ஹர்ஷினி மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் புளியங்குளன்ற ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கோம். சரிங்களா, நாங்கள் பரம்பரையாக வந்து மாடு வைக்கிறோம். சரிங்களா, இதோட 7வது தர்மம் வந்து 7வது வருஷம் வந்து மாடு வைக்கிறோம். நாங்கள் அவனியாபுரம் வந்து எங்களுக்கு வந்து வருஷம் வந்து மாடு வைத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் டீமு பேர் வந்து சங்கு பாய்ஸ்ன்னு சொல்லி மாடு வைத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவனியாபுரத்துல வந்து ஜெயிச்சிட்டு வந்து இப்படி தோரணை நிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்கள் வருஷம் ஜெயிச்சுட்டு தான் மாடு வருவோம். வருஷம் வட்ட அவனியாபுரத்தில் வந்து நாங்கள் வந்தாலே மாடு வைத்தாலே ஜெயிச்சுட்டு தான் வருவோம். வெற்றியோட தான் வருவோம் நாங்கள். அப்ப வீட்ல இருந்தே வெற்றி தீர்மானத்தை இது பண்ணிட்டு தான் வருவீங்க? ஆமா, கண்டிப்பா வெற்றி தீர்மானத்தோட தான் வருவோம் நாங்க. சரி, ஜெயிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க? வேற வாடா தம்பி வீட்டுக்கு போம்டா, நீ அடுத்த காலத்துல பாப்போம்டான்னு சொல்லிருக்குது. இவருக்கு முன்னாடி ஐயோ இப்படி பாக்குறாரு. கொஞ்சம் கோவக்கார் தான். கொஞ்சம் கோவக்கார் தான். வாடியில என்ன பண்ணாரு? வாடியில வந்து இல்ல, ஒருத்தர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாடியில சரியான சம்பவம் பண்ணாரு. ஒருத்தர் திமில கட்டினவரை வந்து தள்ளி வெட்டி உதச்சு விட்டு அவர் கட்டையை விடாம இருந்துச்சு. முதல் வாடின்றனால நீங்க ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களா? ஏன்னா அதுங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது இல்ல. அது வந்து விதை போட்டா சொர முளைக்காது. அவங்க தாய் தகப்பை எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இது இருக்கும். அதே மாதிரிதான் இது இருக்கு. இதுதான் எங்களுக்கு இப்ப கடையில எடுத்து இப்பதான் ஒரு 5-6 மாசம் ஆகுது. இது முத வாடி நல்லா தான் பண்ணுச்சு. இப்ப இது வாடிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து வீட்டுல எப்படி இருப்பாரு? இப்ப இன்னைக்குதான் நீங்களே பாத்திருப்பீங்க வாடியில இவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. வீட்டுல இவர் எப்படி? வீட்டுல வந்து குழந்தைதான். சரிங்களா, வாடிக்கு வந்தாதான் அதோட குணத்தை காமிக்குது. வீட்டுல வந்து பச்சை பிள்ளை கூட அது வாடுக்கு இருக்கும். யாருனாலும் பிடிக்கல, யாருனாலும் கட்டிக்கலாம். இங்க வாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட குணத்தை காட்டுது. நீங்க வீட்டுல இருந்து சொல்லி தானே கூட்டு வந்திருப்பீங்க, தம்பி வாடிக்கு போறப்ப இப்படிலாம் இருப்பா அப்படிலாம் இருப்பான்னு. அப்படி என்ன சொல்லி கூட்டு வந்தீங்க? யாரையும் குத்தக்கூடாது, நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும்னு சொல்லியே தான் கூட்டு வந்திருக்கோம். இப்போ ஊருக்கு திருப்பி போறப்போ, உங்க வீட்டுக்கு திருப்பி உங்க சந்துக்குள்ள அப்படி போறப்போ அப்படி எப்படி ஒரு கெத்தா ஒரு ஆடிக்கார்ல போற மாதிரி இருக்கு மேடம். கெத்தா இருக்கும். ஆடிக்கார்ல போற மாதிரி இருக்கும், கெத்தா இருக்கும். நான் இந்த மாடு பிடிச்சிட்டு வீட்டுல போனாலே ஊர்ல எல்லாருமே பாப்பாங்க, என்னடா இங்கே போயிட்டு வராங்க. கண்டிப்பா போவோம். இப்ப இன்னைக்கு வாடியிலே இவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. இவருக்கு வீட்டுக்கு போனா என்ன மாதிரி சம்பிரதாயங்கள்? ஒரு காலாத்தி எடுப்போம் கூட, சுடுதண்ணி காய வச்சு காலுக்கு எல்லாம் கழுவி விட்டுட்டு நான் 2 நாளைக்கு ரெஸ்ட் போட்டு அடுத்து ஜல்லிக்கட்டு ரெடி பண்ணுவோம். சுடுதண்ணி போட்டு கால் கை கழுவுறதெல்லாம் நான் தடவை கேக்குறேன். இது எதனால பண்றீங்க? இது வந்து அந்த கம்பி அடிச்சிருக்கோம், கம்பி ஏதாவது அடிச்சிருக்கோம் அதுக்காக. அதாவது வீட்ல இருக்க பிள்ளை மாதிரி. ஆமா, பிள்ளை மாதிரி தான் மேடம். வீட்டுல ஒரு ஆளை வளர்த்துக்கிட்டு இருக்காது. 2 நாள் ரெஸ்ட், ஃபுல் ரெஸ்ட். இன்னைக்கு ரெஸ்ட், நாளைக்கு டோக்கன் கிடைச்சா நாளைக்கு ஏத்திடுவோம். பாலமேடுக்கு டோக்கன் கிடைச்சாலும் பாலமேடுக்கு ஏத்திடுவோம். வணக்கம், நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க காளையோட பேரை சொல்லுங்க. உங்க காளை வெற்றி பெற்றிருக்கு இன்னைக்கு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெருமையா இருக்கு? நாங்க வந்து எருக்காலத்துல இருந்து வந்திருக்கோம். இங்க எங்க ஊர் வந்து சத்திரப்பட்டி பக்கத்துல இருக்கு. அங்க இருந்து வந்திருக்கோம். காலையில நேத்து 11 மணிக்கு நாங்க வந்தோம். 11 மணிக்கு வந்து இப்பதான் மாடை ஊத்து பிடிச்சி பரிசுலாம் கொடுத்துருக்கோம். நல்லபடியா சல்லிக்கெல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. எந்த குறையும் இல்ல, நல்லபடியா தான் நடந்துச்சு எல்லாமே. இந்த ஒரு காளைக்காக எத்தனை பேர் வீட்டுல இருந்து வந்திருக்கீங்க கிளம்பி? நாங்க ஒரு 15 பேர் வந்திருக்கோம். பாதி பேர் இன்னொரு மாட்டுக்கு போயிருக்காங்க. நாங்க பாதி பேர் மட்டும் இந்த மாட்டுக்கு இருக்கோம். எத்தனை வருஷமா இது வந்து வாடிக்கு போகுது? இதுதான் முதல் வாடியா இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய வாடி போயிருக்கா? இது வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு இதோட 4வது வருஷம் இந்த மாட்டுக்கு. அப்பா வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்பாங்க மாடு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா வளர்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த பாரம்பரியத்தை நீங்க வந்து விடாம அப்படியே அதை பாதுகாத்துட்டு வரீங்கல்ல. எதனால உங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்துச்சு? அந்த காளை வளர்க்கறதாகட்டும், அதை ஜல்லிக்கட்டுக்கு விடுறதாகட்டும், எதனால உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு? நாங்க வந்து கிராமத்துல இருக்கோம். அப்பா கூட்டி போய் இந்த மணிக்கு இப்படி தாண்டா நாங்க போய் இருந்தோம் வச்சான், நீங்களும் இந்த மணி தாண்டா இருக்கணும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எங்க மனசுக்குள்ள ஒரு பயத்தை வரவிடாம பண்ணி இந்த மாதிரி எங்களை கூட்டியாந்து இப்படி பண்ணிருக்காங்க. காளை வளர்த்தா உங்களுக்கு பயம் இருக்காது? அதான் உண்மையா? ஆமா, கண்டிப்பா. அங்க வந்தா சாவுக்கு அஞ்ச மாட்டேன், வாழ்றதுக்கு அஞ்ச மாட்டேன். நாங்க எப்பயுமே வேற மாணிக்கு. இதே உங்களுக்கு வரப்போற அடுத்த ஜெனரேஷன் இருக்குல்ல, உங்களுடைய மகன் அந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷன் வரும்ல, அந்த மாதிரி வர ஜெனரேஷன் வந்து அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நாங்க இந்த மணிக்கு இருந்தோம், பாரம்பரியமா இருக்கதா நாங்க வந்து எங்க மயங்களுக்கும் எங்களுடைய அடுத்த வாரிசுக்கும் சொல்லி கொடுத்துதான் நாங்க பாரம்பரியத்தை அழிய விட மாட்டோம். சின்ன சின்ன அடிபட்டு தான் கண்டிப்பா அந்த புறவாடியில இருந்து உள்ள வாடிவாசலுக்கு வந்திருக்கோம். உங்களுடைய காளை ஆகட்டும், நீங்க ஆகட்டும், உங்களை சுத்தி இருக்க அந்த 15 பேர் எல்லாருமே ஏதாவது ஒரு சின்ன அடியாவது பட்டிருக்கும். அந்த அடி பட்டாலும் கூட எங்களுக்கு சாப்பாடு முக்கியம் இல்ல, எங்களுக்கு தண்ணி முக்கியம் இல்ல, எங்களுக்கு அந்த வாடியில வரணும், எங்க காளை ஜெயிக்கணும்ன்ற அந்த ஒரு உறுதி இருக்குல்ல, அது எதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது? இந்த ஒரு அண்டாலாம் கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமா இருக்குன்றது தெரியல. நாங்க வந்து இப்ப இந்த ஒரு மாடு ஏத்திட்டு வர்றதுன்னா கிட்டத்தட்ட இந்த அண்டா வச்சுக்கிட்டோம்னா 2000-3000 தான் வரும். நாங்க வந்து 5000-10,000 செலவழிச்சு வரோம்.
அதெல்லாம் நாங்கள் பரிசுக்கெல்லாம் வரவே கிடையாது. எங்கள் பாரம்பரியம் நாங்கள் வந்து வளர்த்த வளர்ப்புக்கு எங்கள் மாடோட விளையாட்டை பார்க்கணும், அவ்வளோதான் எங்களுக்கு. இவர் வந்து களத்துல வந்து பயங்கர வீரமா இருக்காரு. வீட்டுல இவர் எப்படி? வீட்டில் வந்து குழந்தை தான் எப்பயுமே. களத்தில் மட்டும்தான் வீரமாக இருப்பார். வீட்டில் குழந்தை கயிறுலாம் ஒரு கயிறுல தான் போட்டோம், ஒரு ஆள் தான் பிடிச்சி போய் வைக்க, தண்ணி காட்ட வைக்க, அவ்வளோதான்.